வாங்க. இந்த காசுக்கு மாதிரி இந்த தூக்கி எறிஞ்சிங்களே, காசை தூக்கி எறிஞ்சிங்களே, அங்கே நிற்கிறீங்க நீங்கள், தூக்கி எறிஞ்சிங்களே. நாலு நின்று நாங்கள் ஒரு சம்பவம் செய்யறோம், நீ வந்த உடனே சம்பவம் செய்துட்டீங்கடா. இன்னும் இந்த கைப்பக்குவம் நாங்கள் பார்க்கத்தானே போகிறோம். இந்த கைப்பக்குவம் இதை விட நீங்கள் கையை நாக்குவோம். வாங்க. இந்த காசுக்கு மாதிரி இந்த தூக்கி எறிஞ்சிங்களே, காசுக்கு சொல்லலையே நீங்கள், புக் பண்ணிக்க சொல்லலையே. எங்களை முட்டை ஓட்டு செய்திருக்கிறார். எப்படி நல்லா இருக்கா? என்ன இருந்தாலும் இந்த பெரிய ஹோட்டல்கள் வழியில் சாப்பிட்றத விட இந்த மாதிரி நின்று கொண்டு முட்டையை பாருங்க எப்படி இருக்குண்டு. நல்ல எண்ணெய் ஊற்றி முட்டை தோசை, கார சட்னி இருக்குது. மாமியார் போட்டுருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க. இந்த வெள்ளையோட ரகசியம் என்னடா? அவ்வளோ வெள்ளையா இருக்கிற சன்ஸ்கிரீன் இத்தனை நாளில் இன்றைக்கு தான் குடிக்க போகிறோம். வந்ததுக்கு இப்போ தான் குடிக்க போறீங்க? இப்போ தான் கலந்து ஜூஸ் குடிக்கும். இதுக்கு நொங்குக்க பால் கலந்துருக்கு. நம்ம பால் இதுதான் குடிச்சுப்பார், சூப்பராக இருக்கு. இந்த ஊரில் விளாம்பழம் மாதிரி இங்கே நாங்கள் வந்த உடனே முலாம்பழ ஜூஸ் ஒரு வவாலு கத்திருச்சா. வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சுகமாக இருக்கிறீங்களோ? நாங்கள் நல்ல சுகமாக இருக்கோம். நீங்கள் நல்ல சுகமாக இருக்கோம் மட்டும் சொல்லி நாங்கள் கடலை பதிச்சு கொள்கிறோம். இன்றைக்கு இந்த கடலை நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஏற்கனவே நாங்கள் ட்ரெயினில் வந்த கடலை நீங்கள் பார்த்துருப்பீங்கள். இப்போ நாங்கள் இங்கேருந்து நாங்கள் வண்ணாரப்பேட்டைக்கு போகிறோம். அங்கே ஒரு வவாலு கத்திருச்சா. இந்த வேறங்கோ 4 பேர் தான் ஏறலாம், 3 பேர் தான் ஏறலாம், 8 பேர் ஏற்றலாம். இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாலேயே இந்த மாதிரி கணக்கு ஆட்டோக்கள் இருக்குது. இப்போ நாங்கள் வண்ணாரப்பேட்டைக்கு போகிறதுக்கு எங்களுக்கு 200 ரூபா எடுத்தவர். ஆனால் குறைய தான் வரும், இதை விட குறைய வேறு 4 கிலோமீட்டர். ஸ்டேஷனில் நிற்கிறபடியாக கூட அவுட்லைன் நம்மளை புக் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தால் குறைய வரும். ரேபிடோ அப்படி இருக்கு. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ண வேணும். வெயிட் பண்ண வேணும். கரெக்டாக டக்காட்டை கூட்டி கொண்டு போய் டக்காட்டை விட்டுட்டு வந்துடுவார். சரிதானே? இந்த வேறங்க வாகனங்கள் எப்படியாட்டு. ஆனால் இங்கே வேற எந்த இடங்களில் ஹெல்மெட் போட்டு போயிடும். என்ன சில இடங்களில் ஹெல்மெட் இல்லை, ஆனால் மெயின் ஏரியாக்களில் ஹெல்மெட் போட்டு தான் போய் நம்ம பாருங்க. கூடுதலை இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஹெல்மெட் இங்கேயா? ஆனால் கணவர் ஹெல்மெட் போடாமல் ஓடினோம். ஆனால் ஹெல்மெட் போடுறது எங்கட சேஃப்டிக்கு தானே. ஒருக்கா விழுந்து மண்டை உடைஞ்சா தான் தெரியும். என்ன ஹெல்மெட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு சொல்லுங்க. இப்படி அடிச்சா குத்தினா உடையாத அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, சின்ன ஒரு தொண்டு வடிப்பு வர அளவு சின்ன இதாக அப்போதான் டக்குன்னு பட்டிச்சுன்னு சொன்னேன். அப்படி அந்த அடித்தா நேரடியாக மண்டையில் போய் தாக்கி போடும். ஏன்னா சரியான ஸ்ட்ராங்காக இருந்தா ஒரு சின்ன ஒரு தன்மை ஒன்று இருக்கணும். இந்த உடைகிற தன்மை அந்த பஞ்சு அதை போய் தாக்கி உடைஞ்சு என்ன சொல்ல வரேன்னு சொல்லுவாங்க. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தனா தான் சொல்கிறேன். ஓகே 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 சரி. நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வெண்ணாரப்பேட்டைக்கு வந்துட்டோம். ஆனால் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்றாலும் பெருசாக சன கூட்டங்களை காணையில். எனக்கு அப்போ கூட அந்த ஜூஸில் கண்ணா கிடக்கு. நீங்கள் வாரீங்களா இல்லை குடிக்க? சாப்பிடக்கூடிய டிஃபன் சாப்பிடக்கூடிய ஹோட்டல் வந்து இது நார்மலாக இருக்கும். இங்கே சாப்பிடலாம். கோயில் பக்கத்தில் இருக்கா? ஓகே. வெஜிடேரியன் என்ன? வெஜிடேரியன். ஓகே. என்ன மார்க்கெட் என்ன இதாக இருக்குது, நல்லா இருக்குது. இல்லை ஞாயிறு சண்டே திறக்குமா மார்க்கெட்டு? இன்னைக்கு வந்து நார்மலாக திறக்கும். ஓகே. ஸ்ரீலங்காவா? சிலோன் இல்லைங்க, யாழ்ப்பாணம். என்ன சும்மா வீடியோ இன்ஸ்டாகிராம் சும்மா உடுப்பு வாங்குறது? யூடியூப் பண்ணுறீங்களா? இல்லை யூடியூப் செய்கிறேண்ணா. ஊர்லையா? ஆமாம். சரிங்கண்ணா, சாப்பிட்டு. சரி ஓகே. ஏன்னா அந்த பெரியதோ இந்த வெள்ளையோ இது விளாம்பழம் எங்கட ஊரில் விளாம்பழம் மாதிரி இங்கே நாங்கள் வந்த உடனே முலாம்பழ ஜூஸ் பண்ணுறோம். இது இதில் வத்தாப்பழம் ஏதோ ஒரு பேரில் இருக்கு. வெள்ளரிக்காய் ஏதோ ஒரு முலாம்பழம் இதோ. ஆனால் எங்கள் ஊரில் இது குடிக்கிறேன். எது ஒரு அந்த வெள்ளை சீனி போட்டு சாப்பிடுவோம். அதைத்தான் ஐயா சொல்கிறேன். வெள்ளை அது இல்லை. இது இந்த ஜூஸ் ஒன்று தாங்கக்கா. இஞ்சால நொங்கு கூட நொங்கு அதுதான். இது முலாம்பழமா? இது முலாம்பழ ஜூஸா? முலாம்பழம் படியா பாருங்க. முலாம்பழ ஜூஸா? முலாம்பழம். இது முலாம்பழம். இது என்ன? வெள்ளரிக்காய். வாட்டர்மெலன். இது நொங்கு வேணா ஜூஸ் அடிச்சோ? இதோ அந்த வெள்ளை. இதான் முலாம்பழம். இந்த முலாம்பழம் இதான்
இது என்ன சரி இல்லை இல்லை வேண்டாம் மாறி தந்துட்டீங்க எங்களுக்கு முலாம்பழம் தாங்க முலாம்பழம் இதான் எனக்கு ஒரு நொங்கு வட்டி கொடுத்துறீங்களா? இதுங்க அதுதான் குடிச்சு பேர் சூப்பரா இருக்கு அதே தான் அதேதான், நானா பேரை மாத்திட்டேன். பேர் தான் பேர் அதுதான் மருந்தோட தான் விளாம்பழம் முடிஞ்சு வச்சு நல்லா இருக்கு இது என்னது வெள்ள இல்ல நொங்கு வெட்டி கொடுத்துறீங்க. அது கட்டி வர நான் ஜூஸ் தர மாட்டேன். வாங்க 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 நான் குடிக்கும் என்ன பண்ணும் விளாம்பழம் தான் இதை குடி நல்லா இருக்குது மாறுதான் இது நொங்கு எல்லாம் வித்தியாசமா இருக்குதுங்க இதை குடி நல்லா இருக்கு இதுக்கு நொங்குக்கு பால் கலந்துருக்கு நம்ம பால் சொல்லுங்க அதனால கிரிக்கெட் மேட்ச் கிடையாது அங்கே பக்கத்து கடைக்காரம்மா என்ன அங்கே வேண்டாம் இங்கே வாங்கிட்டு பேசுகிறாவா பேசுகிறா மண்ணடியா ஓகே எங்கே வரைக்க வாங்குறோம் சொல்லுவோம் என்ன உங்களுக்கு காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடவா எவ்வளவு நல்லா இருக்கு என்ன என்ன அந்த மாதிரி கிடக்கு என்னடா தெரியும் ஆ ஆனா இதுல ஒரு கப்பல்ல தராங்க. ஓ நாங்க சீர்காழியில ஒருத்தன் குடிக்கிறாங்க. இப்போ ஒரு பழத்தை வெட்டி ஆ. ஜூஸ் அடிச்சு அது எத்தனை கப் இருந்தாலும் 100 ரூபா உனக்கு தான். 100 ரூபாய் 50 ரூபா ஆ உனக்கு தான். 5 கப் இருந்தாலும் அது நீ தான் குடிக்கணும். நினைச்ச நொங்கு வெட்டி தருவா வெட்டி தர மாட்டேன்ல. அங்கே கரும்பு யூஸும் இருக்கு கரும்பு ஜூஸ் வாங்க நல்லா இருக்கு மினிக்கும் கரும்பு ஜூஸ் இல்லை கரும்பு ஜூஸ் மட்டும் தான் கரும்பு ஜூஸ் கரும்பு ஜூஸ் குடிங்க இங்கே ஃபுல்லாகவே வந்து கணக்கு எப்படி கரும்பு வச்சுருக்கா எல்லா இடம் கரும்பு விளையுது எல்லா இடமும் கரும்பு விளையிறதால நானும் இன்றைக்கு தான் வந்து இத்தனை நாளில் இன்றைக்கு தான் குடிக்க போகிறேன் ஒரு வாரம் வந்ததுக்கு இப்போ தான் குடிக்க போறீங்க இப்போ தான் கரும்பு ஜூஸ் குடிக்கிறோம் சரி நானும் ஒரு வாய் வச்சு பார்ப்பேன் குடிக்க நல்லா இருக்கு. நானும் ஒரு வாய் வச்சு பார்க்குறேன்னு என்ன குடிச்சு பார்த்து சொல்லு உனக்கு வேறு லெவலில் இருக்கு பாரு கரும்பு எப்படி இருக்கு வட்டியா வா ஒன்று சொல்லடாப்பா நீ சொல்லி கொடுத்த மாதிரி நடிக்கிறியா இல்லையே எங்களுக்கு கரும்பு ஜூஸ் நல்லா இருக்கும் அதான் நான் பிடிக்க நினைக்கிறேன் அப்படித்தானே பிடிச்சிருக்கா இந்த வெள்ளையில ரகசியம் என்னடாப்பா இவ்வளோ வெள்ளையா இருக்கிற சன்ஸ்கிரீன் என்ன சன்ஸ்கிரீன் இந்த பாருங்க உடனுடனே வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது ஏண்டா பிடிக்காட்டி நான் குடிச்சு தள்ளுவேன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குட்டி கடை ஒன்று இருக்குது இந்த கடையில் தான் நாங்கள் அதை வாங்கி சாப்பிடுவோம் லைன்ல நிக்கிறாங்க. இல்லை இல்லை இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மா முட்டை தோசை போட்டு கொண்டு இருக்கிறா இந்த பாருங்க எப்படி தோசை போடுறாண்டு எவ்வளோ ரேட்டு எத்தனை வருஷமாக வியாபாரம் பண்ணுற எல்லாத்தையும் சொல்லுங்க இங்க பக்கத்துலயே அம்மா பார்த்தா ஒரு 20 வருஷம் நிற்கிறாங்க எத்தனை வருஷம் நீ சொல்ற நான் தான் இல்ல எத்தனை வருஷமா ஆ செல்வானோட கேளு எத்தனை வருஷம் செல்வானோட கேளு போடுறாங்க 40 வருஷமாக போடுறாங்க கடை அவங்க 40 வருஷம் இருக்குமா எடுக்கும் மாமியார் போட்டிருந்தாங்க ஆ அதுக்கப்புறம் அவங்க இறந்துட்டாங்க நான் போட்டேன் ஃப்ரெண்டோட ஆயாலேருந்து போட்டு வரான் ஆ சரி சரி மாமியாருக்கு பிறகு வா நடத்துகிறாங்க கடை முட்டை தோசை பாருங்க எப்படி போடுறாங்க பாருங்க தோசையை முட்டை தோசை போடுறது வீடியோ எடுக்கிறாங்க என்னென்ன நாங்க- சொல்லுங்க முட்டை தோசை இட்லி நாங்கள் இந்த இடம் இல்லை நாங்கள் முட்டை தோசை சாதா தோசை இட்லி ஆ வேற என்ன இருக்குது சாதா தோசை இட்லி சாதா தோசை ஆம்லேட், ஆம்லேட் ஆஃப் ஆயில் எல்லாம் போட்டு எல்லாம் இருக்குது என்ன குழம்பு சட்னி என்னென்ன இது அது இது அங்கே எங்கள் இடத்துல சம்பல்லாம் இருக்குது சம்பல் எங்கள் இடத்துல சம்பல்லாம் இருக்குது சட்னி இல்லை இந்த இடத்துல
சம்பல் சம்பல் யாழ்ப்பாணம் கார சட்னி தேங்காய் சட்னி சாம்பார் கறி குழம்பு யாழ்ப்பாணம் தெரியுமா யாழ்ப்பாணம் வியாபாரம் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம்னா ஸ்ரீலங்கா இலங்கை இலங்கை யாழ்ப்பாணம் ஸ்ரீலா அந்த இடம் தான் நாங்கள் நீங்களா ஓ அது இங்க வீடியோ எடுத்துட்டு போறீங்களா ஓ வீடியோ எடுத்துட்டு போறோம் நாங்கள் கட்டேத்துக்கு போறீங்க என்ன ஹரி முட்டை தோசை சாப்பிட ரெடியா நீங்கள் ரெடி 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 என்ன ஆனால் இப்போ நல்ல கியூ நிற்கிது அதான் ஓ இங்கே சுற்றிகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய பெரிய கியூ ஒன்று இருக்குது நாங்களும் ரெடியாக இருக்கோம் பார்ப்போம் முட்டை தோசை கிடைக்கும் ஒன்று இந்த தோசைக்கல்ல பார்த்து எப்படி பள்ளம் இருக்கண்டு என்ன அப்போ தான் முட்டை ஊற்றுன்னு நிற்கும் ரெண்டு முட்டை தோசை தானே முட்டை ஊற்றி மாக்கு மேலே முட்டை ஊற்றி அதுக்கு மேலே மிளகு போட்டு தரப்பா ஒண்ணுதான் ஊத்திட்டு இருக்கிறேன் முட்டியை. டபுளா ஊத்துறோமா ஒண்ணு நேரத்துல ஊத்திட்டா சரி அதை ஊத்திட்டு ஒரு ஆப்பாயில் ஒன்று ஊற்றுறீங்க போட்டுட்டு குத்துட்டு ஒடுக்குறாங்க ஒரு ரெண்டு முட்டை ஊற்றி ஒரு தோசை போட்டுரு ஒரு ஆப்பாயில் ஊற்றி ஆப்போயில் அப்புறமா போடுவா இந்த தோசை ஊத்திட்டு ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றியா போதும் போதும் ஊற்றி தோசை வாங்க அப்புறம் வாங்கி ஒரு முட்டை தோசையில ரெண்டு முட்டை போட்டுருங்க இப்படி அப்படி போட்டால் டேஸ்ட்டாக இருக்காரா இல்ல போடுங்க ரெண்டு முட்டை போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ஒரு முட்டை கொடுத்தாங்க 2 தோசைக்கு 2 முட்டை போடுங்க 2 தோசைக்கு ரெண்டு தோசைக்கு டபுள் முட்டை ரெண்டு தோசைக்கு ஒன்றுக்கு மிளகு தூள் போடாதீங்க பெப்பர் போடலாம்ல இதுக்கு போட்டுருக்கீங்க இப்போ எல்லாம் போட்டு அவன் டேஸ்ட் படி தந்தா தாண்டா அவன் டேஸ்ட்டில் இருக்கும் நீ உங்களோட இஷ்டத்துக்கு கேட்டால் அது வேறு மாதிரி இருக்கும் ஒரு ஆப்பாயில் மட்டும் ஒரு ஆப்பாயில் கொடுங்க ரெண்டு ஆப்பாயில் கொடுத்துருங்க ஆனால் பார்க்க வாய் ஊறுது என்ன மதுசன் உங்களுக்கு வாய் ஊறுதோ ஆ என்னங்கிறது சாப்பிடலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் சாப்பிட்றோம் உங்களுக்கு டக்குன்னு தெரியல அது இல்லை அந்த தோசை போதும் ரெண்டு ஆப்பாயில் கொடுத்துரு அதெல்லாம் போட்டு தரேன் இதில் தீஞ்சிடும் சரி சரி சரியா சரி சரி ஆப்பாயில் போடுங்க இதில் தீஞ்சிடும் பாட்டில் கட்டுங்க தரப்பா சாப்பிட்டு பார்க்கறேன் அவங்க சாப்பிட்டு நேரம் ஒரு போட்டு கொடுத்துருவேன் இது ஒரு முட்டை யாருக்கு எனக்கு ஒரு முட்டை தரேன் பிளேட் எடுத்துக்கோங்க கடை நாஸ்தா கடை வரைக்கும் மட்டும்தான் எடுப்பீங்க இதுதான் டபுள் முட்டை அவருக்கு சட்னி 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 தேங்காய் சட்னி எல்லாம் போட்டு தாங்க கார சட்னி வேணுமா தேங்காய் சட்னி வேணுமா என்ன சட்னி வேணுமா உங்களுக்கு ஃபேமஸ் பாருங்க இந்த பாருங்க முட்டை தோசை கார சட்னி இருக்குது வச்சு சாப்பிடுவோம் படிவை அந்த பக்கத்தில் இருந்துருங்க ஆ இந்த பாருங்கோ முட்டையை பாருங்க எப்படி இருக்குண்டு அதில் எண்ணெய் ஊற்றி அந்த மாதிரி தான் இருக்குது டபுள் முட்டை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு காலை சட்னி நல்லா சுட சுட வந்திருக்கு இது டபுள் முட்டையா ம் சொன்ன மாதிரி கார சட்னி முட்டை தோசை எல்லாம் நல்லா தான் இருக்குது ம் இதுக்கு டபுள் போடுங்க தரேன் ஒரு பிளைன் தோசை நல்லா இருக்குடா ஒரு சம்பளம் நான் ஓ இந்த சம்பளம் நல்லா தான் உங்களுக்கு என்ன இருந்தாலும் இந்த பெரிய ஹோட்டல்கள் வழியில் சாப்பிட்றத விட இந்த மாதிரி நின்று கொண்டு ரோட்டுகளில் சாப்பிட்றதுக்கு அது தனி ருசி ஒன்று இருக்குது
நல்ல ருசி ம் அந்த மாதிரி இருக்கும் இந்த மிளகெல்லாம் போட்டு ஒரு முட்டை தடவை ஒரு முட்டையை ஊற்றி நல்லா செய்து வந்துருக்குறோம். சரிங்க, நாங்கள் பேருந்து சந்திப்போம். என்ன ரெண்டு கூட கலர் வித்தியாசம். இது 2 முட்டை சேனல் இந்த சட்னி இது தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி இருக்கு. ஆனால் இதை விட கார சட்னி நல்லா இருக்கு. என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 முட்டை ஓட்டு செய்திருக்கிறார். எப்படி நல்லா இருக்கா? வேறு லெவலில் இருக்காம். ஆனால் வயிறு ஃபுல்லாக முட்டை ஆகிடுது. ஏனென்றால் வரைக்கும் 3-4 ஜூஸ் இறங்கிட்டு தானே, அதுக்கு பிறகு சாப்பிட்றோம். சரி 11 மணி ஆகுது. நாங்கள் வலிக்கிட்டு போவோம். வாங்க எங்க வந்த வேலையை பார்ப்போம். திருப்பி ரயில் அறிப்போ. நோ வந்த வேலையை பார்க்கணும். கொஞ்சம் தானே சொன்னீங்க, நீங்கள் புக் பண்ணிக்க சொல்லலையே. புக் பண்ணிக்க சொல்லலையே, நீங்கள் புக் பண்ணிக்க சொல்லலையே. எங்களுக்கு எந்த கும்பி எங்களுக்கு தெரியும். நாங்கள் இந்த நாடு இல்லை நாங்கள் காசை தூக்கி எறிஞ்சாரு. காசை தூக்கி எறிஞ்சிங்களே, அங்கே நிற்கிறீங்க. காசை தூக்கி எறிஞ்சிங்களே, அங்கே நிற்கிறீங்க. நீங்கள் தூக்கி எறிஞ்சிங்களே, காசை தூக்கி எறிஞ்சிங்களே, அங்கே நிற்கிறீங்க. சரி, ஓகே, போயிட்டு வாங்க. எடுத்துட்டீங்க தானே காசு இருக்குதா? காசை தூக்கி எறிஞ்சாரு இவர். அதுதான் என்ன கேட்டவர். ஆரா என்ன பிரச்சனைண்டா, ரேபிட்டோவில் ஒரு அமௌண்ட் ஒன்று வரும். அதை விட இங்கே புக் பண்ணுறாங்க கூட அமௌண்ட் தான் வேண்டுதுண்ணா. ஆனால் இவர் சொல்லல இங்கே வந்து கூட தான் தரவணும் பண்ண மாதிரி சொன்னேன். எவ்வளோ தரணும்? சில பேர் வந்து வந்த உடனே கேட்பினோம் ஒரு 50 100 வருது 150 ரூபா தாங்க பெட்ரோல் கூடி. இப்போ எங்களுக்கு நாங்கள் முதலில் ஒருத்தர் ஒன்றும் கேட்கல. அவன் ஒருத்தர் 100 ரூபாய்க்கு ஏற்றி கொண்டு வரணும் சொன்னோம்ல. அவன் ஒருத்தன் பாவன் 100 ரூபாய்க்கு ஏற்றி கொண்டு வரணும் சொல்லுவான். இவ்வளோ நேரம் நாலு நின்று நாங்கள் ஒரு சம்பவம் செய்யல, நீ வந்த உடனே சம்பவம் செய்துட்டீங்கடா. என்ன செய்தாரா? அவர்லாம் பிள்ளை, உண்மையிலேயே அவர்லாம் பிள்ளை. தயவு செய்து இந்த ரேபிட்டோ இந்தியாவில் இருக்கிறார்கள், தயவு செய்து இந்த ஆப்பில் இது வந்தால் பாருங்க. இல்லைன்னா ஆப்பில் 100 ரூபாய் காட்டினா 150 ரூபாய் கேட்குறாங்க, எனக்கு காசு கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கூட உண்மைக்கும் முதல்ல இறக்க சொல்லியிருக்கணும். இல்லை கோல் எடுத்தவ தான் கோல் எடுக்க சொல்லியிருக்கலாம். இறங்கிக்கில் கேட்கறது சரியான பிள்ளையான விஷயம். அதில் அதுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை. கேட்டிருந்தா கொஞ்சம் நீட்டாக கேட்டிருந்தா பார்த்துக்கிட்டு கொடுத்துருக்கலாம். காசை தூக்கி எறிஞ்சாரு. அது காசுக்கு ஒரு பெருமதி இருக்குது. ஏன்டா அதில் நாங்கள் புக் பண்ணிட்டு நிற்க எங்களுக்கு 5-6 பேர் வந்து கேட்டுட்டு ஆட்டோ 100 ரூபாய்க்கு கேட்டவர். அப்புறம் நாங்கள் ரேபிட்டோவில் எல்லாம் ஆட்டு தானே கேட்பேன். முதல் அப்போ 100 ரூபா 120 ரூபா தான் நான் போக மாட்டேது கேட்டேன். அப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷத்துக்கிட்ட நின்றுட்டு சரி 100 ரூபா தான் போக மாட்டேன். நான் இல்லை, அவருக்கு ஆர்டர் பண்ணிட்டேன். சரி இல்லை, ஆள் இடையில வந்துட்டு அவரை கேன்சல் பண்ணி அனுப்பக்கூடாதுன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் வந்து இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாங்களே. என்ன அவர் கிட்டத்தட்ட கேன்சல் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ரெண்டு அவையில் இன்னும் ஒரு ஆர்டர் போயிருக்கு, இன்னும் ஒரு ஆர்டர் அக்செப்ட் பண்ணிங்க. அதை முடிச்சுட்டு விட்டுட்டு வர்றதுக்கு இது ஆயிடும். இது கணக்கு கிடக்கு. நீ அந்த காசு தூக்கி எறிஞ்சதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது கூடாதான், ஒரு மதிப்பு ஒன்று இருக்கணும். காசு சும்மா வர போறீங்களா? ஆனால் இங்கே அவருக்கு சும்மா வரது போல இருக்கு. வேற எல்லாரும் கூட கொடுத்துட்டு போற வழியாக பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. அப்பில் வர்றதையே கொடுங்க. சரி, நாங்கள் இப்போ காரில் ஏறி நாங்கள் திருப்பி எங்களோட ரூமுக்கு போக போகிறோம். அப்படித்தானே ஜெரின்? சமைச்சு சாப்பிடத்தானே வேணும். ஞாயிற்றுக்கிழமை கடை பூட்டி இருக்குன்னு தெரிஞ்சும் அங்கே இருந்து இங்க வந்து பூட்டி இருக்கிற கடையை பார்த்துட்டு திருப்பி ரூம் போறாங்க. நாங்களா தான் இருப்போம். வந்தவங்க நித்திர கொள்ள இல்ல, இருந்தவங்க இப்ப பொடியங்க இவங்களாவது பஸ்ல நித்திர வந்தவங்க. 4 தடவை நித்திரியே கொள்ள இல்ல, உங்களை பார்த்து கொண்டு வந்து. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு நாங்கள் சமையல் துவங்க போறோம். அதுக்கு இந்த பாத்தீங்கன்னு சொன்னா ஈரல் இருக்குது. ஈரல் அண்ணன் சமைச்சு தராராம். அதே மாதிரி மெட்ட இறைச்சி இருக்குது, கணக்க சமையல் இருக்குது. நான் சமைக்க காட்டுவேன்னு தெரியாது என்றால் கணக்க வேலைகள் குட்டி கிச்சன் தானே. 10 ரூபாய். இந்த முட்டை எவ்வளவு தெரியுமா? 10 ரூபாய். 8 ரூபாய். அங்க 35 ரூபாய். இங்க கொஞ்சம் விலை கூட, அங்க 6 ரூபாய்க்கெல்லாம் எடுக்கலாம். இது வந்து சோனா பாப்படி. எவ்வளவு சோனா பாப்படி? இது வந்து 75 ரூபாய். 75 ரூபாய் சோனா பாப்படி நிக்கும். அது இந்த சிப்ஸ் எவ்வளவு தெரியுமா? இது டிராகன் சிப்ஸ். இது வந்து எவ்வளவு போட்டுருக்கா? வெறும் ஒரு 40 ரூபாய். பரவாயில்ல, 40 ரூபாய் எல்லாம் வந்தா. மரியாதை அங்க லேசில நாங்கள் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் லேசில எடுக்கல. அது பெரிய பெரிய இடங்கள்ல ஒன்று எடுக்கலாம், ஆனால் லேசில கிடைக்காது. இது கொண்டு வந்தா நல்லா.
நார்மல் 5 ரூபா 10 ரூபா தான். அப்படித்தான் பெறும். இது ஃப்ரீ, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. ஒன்று வேணா ஒன்று ஃப்ரீ. ஆனால் பேக்கெட் இந்த விலை பார்த்தீங்கன்னா 5 ரூபா. எல்லாம் மலிவு. ஈரல் என்ன மாதிரி மிளகு கூட போட்டு சமைக்க போறீங்களா? ஈரல் மிளகு கூட போட்டு வெள்ளைக்கறி மாதிரி வச்சு ஏன்னா ரச்சியை நாங்கள் உரைப்பா வைப்போம். இதே எங்களோட ஒரு ஸ்டைலில் அந்த ஆனா ஈரல்லாம் சத்து கூட இதுல. ஈரல் எவ்வளோ அதிகமா கிலோ? எவ்வளவு? 400 ரூபா. ரச்சின விலை தான். ரச்சின விலை தான். சில வெங்காயம் பட்டுகள் நடக்குது. நாங்கள் இப்படி சமைச்சு போட்டு காட்டுறோம். என்ன சும்மா நார்மலா சமைக்கிறனால தான் சமைக்க போறோம். சமைச்சு முடியல என்ன மாதிரி வருதோ அப்படி காட்டுறோம். சரியோ? இதுல பாருங்கோ, இதுல பார்த்தா தெரியும். அண்ணா எங்களுக்கு ஈரல் பிரட்டலா இல்ல ஈரல் கறி செய்து தர போறீங்க? ஈரல் பிரட்டல் மிளகு தூள் போட்டு. ஆனா நான் வெள்ளை பால் கறி மாதிரி வைக்கலாம் நினைச்சேன். கொஞ்சம் பாலம் விட்டா. எங்களுக்கு ஈரல் நோமலா சாப்பிட்டா பிடிக்காது, வித்தியாசமா சாப்பிட்டா பிடிக்கும். வித்தியாசமா செய்தாங்க. பாப்போம் என்ன மாதிரி வருதுன்னு சொல்லி பாருங்கோ. இது வீட்டு சமையல்லாம் கண்ணெல்லாம் எரியுது எனக்கு ஒரு பக்கத்தால. எரியுதா? எரியுது எனக்கு, எரியுது. எப்படி இருக்குன்னு வேறங்கோ. ஆனா பொண்ணுரமே டக்குன்னு வேற கொண்டு பார்த்தா வெண்ணுரமே கூட வேற இல்லைன்னா. ஆனா எங்க விட்டு கரண்ட் அடுப்பு போட்டு விட டக்குன்னு இதாயிடும். நெருப்பு கூட்டையில ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு. அது முறை எங்கூட முறை மெல்லமா ஹீட்ல வச்சு செய்தா சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்கும். டேஸ்டா இருக்கும். இது அவங்கட முறையா. இந்த அண்ணன் ஈரல் போடுற ஈரல் கூடி போட்டது போல. இதுல கூடி போட்டு சட்னி செலுத்துட்டு அந்த ஈரலை கொஞ்சம் அப்படி போட போறீங்களா? கொஞ்சம் தண்ணி குறைய ஈரல் சுரும் சின்ன வர என்ன ஈரல் உண்மைக்குமே உடம்புக்கு அவ்வளவுக்கு நல்லம். நாங்கள் சாப்பிட்ற இறைச்சியை விட ஈரல் நல்லம். ரத்தம் ஊறு பண்ணுவேன். ஈரலும் இறைச்சியும் ஒரே விலை தான். ஆனால் சில பேருக்கு அந்த டேஸ்ட்டை காண்டி பிடிக்காது. அதை நல்லாயும் செய்யலாம், நல்ல டேஸ்டாயும் செய்யலாம். அது ஒரு கை பக்குவத்தில் இருக்கு. பலஸ்தீன கை பக்குவம் நாங்கள் பார்க்கத்தானே போகிறோம். இந்த கை பக்குவம் இதை விட நீங்க கையை நக்குவோம். பார்ப்போம், நக்குறோம் கையை. என்ன தண்ணி எடுத்துட்டா? தண்ணி வத்தாதோ? தண்ணி தேவையில்லை. மிளகெல்லாம் போட்டாச்சோ? இல்லை போடல. அப்போ இன்னும் வேலை கிடக்குது என்ன? இல்லை இல்லை அவிஞ்சிட்டு தண்ணி எடுத்தா மிளகு இதாயிடும். பிரட்டி விட்டா சரி. ஈரல் மிளகு போட்டு பிரட்டுக்கு தானே வேறு லெவலில் வரதாமே. இன்னைக்கு பிரட்ட போகிறோம் போடுறா. இது வேறு இதில் இந்த இவ்வளோ தண்ணி வந்துருக்கு. ஆனால் நல்ல கலராக வந்திருக்கேண்ணே நீங்கள் செய்தது. போடுறா இன்னும் கலர் வேற இருக்கலாம். அவிய விட்டு கிடக்கு. ஓகே ஓகே ஓகே. அந்த எலக்ஷன் செய்த ஈரல் பிரட்டல் வந்துட்டு உண்மைக்கு நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. இது எடுத்து சாப்பிடுவோம். பெருசாக இங்கே பார்த்தீங்க பெருசாக எடுத்துருக்கீங்க. நீங்கள் செக் பண்ண வேண்டிய யாரும் இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. நோம்பு அது டேஸ்டாக இருக்கும். அந்த அது ஒன்றும் இல்லை. இந்த ஜெருன்னு அடுத்த காலத்தில் இருக்கார். பொரியல் பொரியலா? பொரியலோ? பொரியல் பொரியல் இறைச்சி பொரியல். எந்த மாதிரி?